லவ்வர்ஸ் போல வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றாங்க. அப்படிதான் தெரியுது. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது ஒரு த்ரில்லு தான் இல்ல? மனசுக்கு பிடிச்சவன் கையால மாலை வாங்குறது ஒரு குடுப்பனை தான். ஏய், நீ ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? நான் என்ன சொன்னேன்? நீ தானே எனக்கும் ஜெரால்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், அதை தான் சொன்னேன். வா. போலாம். தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. சரி பெண் கொடுங்க. 10 ரூபாமா. இந்தாங்க தாத்தா, நான் வரேன். சரிம்மா. இப்ப எதுக்குடி புதுசா பேனா வாங்குற? வீட்ல தான் நிறைய இருக்குல்ல, அப்புறம் புதுசா வர எதுக்கு? இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட தான் நம்ம ஏதாவது வாங்கணும். உனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா காசு கொடுக்க வேண்டியது தானே? அவங்க ஒன்றும் பிச்சை எடுக்கல, உழைக்கிறாங்க. அவங்க உழைப்ப நான் மதிக்கிறேன். மற்றவங்க யாரையும் விட கடவுளை திட்டுற உரிமை உள்ளவங்க அவங்க. அவருக்கு கண்ணு தெரியாது, அதுக்காக அவர் கடவுளை திட்டாம என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேற பாக்குறாரு. அதுக்கு என்னால முடிஞ்சது இந்த ஒரு 10 ரூபா பேனா வாங்குறேன். உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமான கண்ணோட்டத்துல பாக்குற. அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா வேற ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துக்க முடியுதுல்ல? ஆரம்பிச்சிட்டியா? இனிமே எதை கேட்டாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு சாமி தரிசனம் நல்லா இருந்ததுங்க. நான் வர தகவலை ஏற்கனவே குருக்கள் கிட்ட சொல்லிட்டேன்டி. அதனாலதான் அலங்காரம் எல்லாம் அற்புதமா இருக்கு. வணக்கங்க. எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதையா நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? பின்ன நமக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்குடி. ஆனா எனக்கு மரியாதையே கொடுக்காத ஒரு குடும்பம் இருக்கு. எங்க ரஜினியோட குடும்பமே பாவம். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஒத்தாளா எவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? ஏண்டி நியாயமா ஒண்ணு கேக்குறேன். அம்மா நான் யாரு? அவ அப்பன் கூட பிறந்தவன் தானே. அதுக்குண்டான மரியாதையை என்னைக்காவது யாராவது எனக்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல ஏதாவது ஒரு விஷயம் என்ன கலந்து முடிவெடுத்திருக்காங்களா? சொல்லுடி. ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு குடும்ப தலைவனுக்குள்ள பொறுப்போட நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த குடும்பத்துல அப்படி நடந்திருக்கீங்களா? இல்ல அவங்க வீட்ல ஏதாவது நல்லது கெட்டதுன்னா நீங்க முன்ன நின்னு நடத்திருக்கீங்களா? ஏய், சும்மா பேசக்கூடாது. என்ன முதல்ல பொறுப்பை ஒருத்தனுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த கேள்வியே கேட்கணும். ஆமா, பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டா மட்டும் லட்சமா பணத்தள்ளி செலவு பண்ணிடுவீங்களா? ஏய், பணிவோட என்கிட்ட வந்து சித்தப்பா ராதிகாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், உங்களுடைய தலைமையில ஒரு நல்ல இடமா பார்த்து முடிவு பண்ணி நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தணும்னு சொல்லியிருந்தா எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுத்துருப்பேன்டி. இங்க பாரு, எனக்கு தேவையே மரியாதை கௌரவம். பணம் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, புரிஞ்சுக்கோ. செலவு பண்ணுவேன்னு சொல்றீங்களே, அந்த பையன் வந்து பணம் கொடுங்க சித்தப்பான்னு கெஞ்சினானே, அவனை நைஸா பேசி அனுப்பிட்டீங்களே, ஏன் அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல? யாரு? அந்த முரளி பயலுக்கா? ரம்மியாடி பணத்தை விட்டவனுக்கு நான் எதுக்குடி பணத்தை கொடுக்கணும்? அப்படியே நான் அவனுக்கு பணத்தை கொடுத்தாலும் அதுல எங்க இருந்து எனக்கு கௌரவம் வரும்? சீட்டுக்கட்டுல தப்பி வர ஜோக்கர்டி அவன். என் கையில கிடைச்சான், நான் அவனை பயன்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். நல்லது கெட்டது தெரியாத அந்த பையன் கிட்ட கண்டதையும் பேசி அவன் மனச கலைச்சு அந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது உங்க சொந்த அண்ணனோட குடும்பம் தானே? ஆமாடி, யாரு இல்லன்னா? குடும்பத்துக்கு மூத்த ஆள் ஒருத்தன் இருக்குங்கிறதையே மறந்துட்டு அதுங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் எனக்கு என்னடி இருக்கு மரியாதை? இந்த பார், அவளா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு நான் போய் நின்னு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் யாருங்கிறத காட்டுறேன் பாரு. நம்மளும் 2 பொண்ணை வச்சிருக்கோங்க, இந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா? ஆட போடி ஒருத்தி. இந்த கல்யாணத்தை நிறுத்தி அத்தனை பேரையும், முக்கியமா அந்த ரஜினியை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அப்புறம்
இந்த பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் நீ எனக்கு பாடம் எடுக்காத, புரியுதா? கூட வந்தமா, சாமி கும்பிட்டமா, வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும், புரியுதா? புரியுதா? ம். வா. என்னம்மா தனியா உட்காந்துருக்க? கல்யாண வேலையெல்லாம் நிறையா இருக்குமா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஒவ்வொன்றா நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் கவனமா இருமா, எதுவும் விட்டு போயிடக்கூடாது. அம்மா என்னாச்சு, ஏன் அழற? நிஜமாவே நீ பார்த்து பார்த்து தான் செய்றியா ரஜினி? அம்மா சொல்லு, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்றியா நீ? என்னம்மா இப்படி கேக்குற? நான் என்ன செய்றேன், எப்படி செய்யறேன்னு எல்லாத்தையும் நீ தானே பார்த்துட்டு இருக்க. உனக்கு தெரியாம நான் எதுவும் செய்யலையே. அப்ப இதுவும் தெரிஞ்சே பார்த்து பார்த்து நீ செஞ்சது தானே? இது கல்யாண பத்திரிக்கை. நீ என்ன கேக்குறன்னு சத்தியமா எனக்கு புரியலம்மா. இதுல தப்பா ஏதாச்சும் இருக்கா? நான் ஃபுல்லா பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தானே பிரிண்ட் ஆகி வந்துச்சு. நீ தானமா பார்த்த, பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சே. இப்ப அதுல என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏண்டி இப்படி பண்ண? அவர் பேரை பத்திரிக்கையில போட்டா என்ன? யார் பேரம்மா? என்னடி கேள்வி இது? எனக்கு அவர்னா அவர்தான் உங்க அப்பா. அம்மா, நீ சொன்ன அந்த அவரு யாரு எப்படி போனாலும் எனக்கு என்னன்னு தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு போன சுயநலவாதி. ரஜினி புரிஞ்சுக்கோடி. நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணோட அப்பா பேரை ஏன் பத்திரிக்கையில போடலன்னு கேட்க மாட்டாங்களா? சபையில நம்ம எப்படி கௌரவமா நிக்கிறது? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். அத பத்தி உனக்கு கவலை இல்ல. அவரு பேரு போடல, அது உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. சரிம்மா, இப்பவே இதை கொடுத்து அந்த ஆள் பேரை போட சொல்றேன். ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணோட அப்பா எங்க காணும்னு கேட்பாங்கல்ல, அப்ப நீ என்ன பதில் சொல்லுவ? அப்போ உனக்கு எல்லாம் கௌரவமா இருக்குமா? ரஜினி, இந்த குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி, மரியாதை இத பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம ஓடி போன அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. இன்னொரு தடவை அவரு இவரெல்லாம் என்கிட்ட எதுவும் பேசாதம்மா, சொல்லிட்டேன். ஒரு தனி ஆளா நின்னு நீ எங்க எல்லாரையும் வளர்த்திருக்கமா, அப்படியே தனியா கம்பீரமா சபையில நில்லு. அதுதான் உனக்கு கௌரவம். தேவையில்லாம அந்த ஆளை பத்தி யோசிச்சு உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத. நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிரு.